மார்ச் ஏப்ரல் 11ஆம் தேதி, இந்த மாதம் 11ஆம் தேதி சென்னைக்கு வந்தார் அமித்ஷா. எடப்பாடிகளெல்லாம் சந்தித்து பேசினார். அருகில் இருந்து தான் பேசினார்கள். பேசிவிட்டு அமித்ஷா பேட்டி கொடுக்கிறார். எடப்பாடி பழனிசாமி பிள்ளையார் போல அமர்ந்திருக்கிறார், வாய் திறக்கவில்லை, சிரிக்க கூட இல்லை. நல்லா சிரிப்பார் அவர். அவர் சிரிச்சா எல்லா பிள்ளையுமே நல்லா வெளியே தெரியும். சிரிக்கல, ரொம்ப அமைதியா இருந்தார். அமித்ஷா சொல்லுகிறார், எங்களுக்கு அதிமுக கூட்டணி 2026 தேர்தலில் தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று அமித்ஷா அறிவித்தது எல்லா ஊடகங்களிலும் செய்திகள் வந்தது. இப்ப திடீர்னு பார்த்தா நேற்றுக்கு என்ன சொல்றார் எடப்பாடி பழனிசாமி, கூட்டணி ஆட்சின்னு சொல்லல, அமித்ஷா அப்படி சொல்லல, கூட்டணின்னு தான் சொன்னாரு என்று நேற்று சொல்லி இன்றைக்கு பத்திரிகையில் வந்திருக்கிறது. நான் சுருக்கமாக கேட்க விரும்புவது, ஒரு கட்சி யாரோடு வேணாலும் சேரலாம், அதில் இன்னொரு கட்சி சரி தப்பு என்று விமர்சிக்கலாம் அரசியல் ரீதியாக, அது வேறு. பாஜகவோடு உறவே இல்லை, எந்த தேர்தலிலும் இல்லை என்று உறுதிபட தெரிவித்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு திடீரென்று உறவு கொள்ள வேண்டிய நிலைமை ஏன் ஏற்பட்டது? தமிழ்நாட்டு மக்கள் ஒன்றிய பாஜக அரசாங்கத்தை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிற பொழுது எடப்பாடி பழனிசாமியாக இல்லாமல் எட்டப்பராக மாறியது ஏன்? இந்த கேள்விதான் இந்த பொதுக்கூட்டத்தின் வாயிலாக நான் கேட்க விரும்புவது. எடப்பாடி பழனிசாமியா எட்டப்பர் பழனிசாமியா? எட்டப்பொருளுக்கு எந்த காலத்திலும் மன்னிப்பு கிடையாது. வீரபாண்டிய கட்டபொம்மனை காட்டிக் கொடுத்த எட்டையப்பன், அவன் பேர் பாலபுத்திரத்தில் இருக்கான், ஆனால் அவன் துரோகி என்கிற பட்டத்தை பெற்றான். அதே போல தமிழ்நாட்டு மக்கள் போராடி கொண்டிருக்கக்கூடிய சூழலில் தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக ஒன்றிய அரசாங்கத்தை எதிர்த்து போராடுவதற்கு மாறாக காட்டிக் கொடுக்கக்கூடிய வகையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுத்திருக்கிற முடிவை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்கவில்லை, அதிமுக தொண்டர்களும் ஏற்கவில்லை. படிப்படியாக பலரும் விலகிக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் எத்தனை பேரோடு சேர்ந்து வந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் வரப்போகிற சட்டப்பேரவை தேர்தலில் 2026 தேர்தலில் பாஜகவோடு யார் சேருகிறார்களோ அவர்கள் தோற்கடிக்கப்படுவார்கள்